இதுவே வந்து அலெக்ஸ் பாண்டியன்ல ஒரு வாக் பண்ணியிருப்பாரு. ஓகே. அலெக்ஸ் பாண்டியன்ல பயங்கரமா இருக்கும். ஷிலா ஷிலா அப்படின்ட்டு அதுதான் வந்து ஒரு என்ட்ரி. அதுவும் அந்த ரவுண்டு கண்ணாடி இப்பயும் கபாலில போட்டிருப்பாரு. பயங்கரமா இருக்கும். அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு அந்த சின்ன வந்து அவர் பார்த்தியா அந்த இடத்துல பயங்கரமா பபிள் கம் வச்சிருப்பா தெரியல. இந்த இடம் மட்டும் இப்படி இருக்கும் அவருக்கு. அந்த அதுல வந்து அந்த ஷீலான்னு சொல்லும்போது பயங்கரமா இருக்கும். அது ஒரு பயங்கரமான ஒரு வாக்கு இருக்கு. சிவாஜி படத்துலயும் ஒன்று பண்ணியிருப்பாரு. எப்படின்னா அந்த ஹெலிகாப்டர்லேருந்து வெளில வரும்போது பீஜ் போட்டு வந்திருக்கும். அந்த பீஜத்தில் லாங் போட்டுருப்பாரு. ஒரு ஸ்லோ மோஷனில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பேக்கெட்டில் விட்டுட்டு வருது. ஒவ்வொன்றுத்துலையும் ஒவ்வொன்று பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் என்னன்னா அவங்க மேலே வந்து அந்த ஃப்ளோட் பண்ணுறதுக்காக மேலே கை வைப்பார். அவர் டக்குன்னு அந்த அவங்க கண்டத்தில் அடிச்சிருவாங்க. அரைஞ்சிட்டு உடனே வெளில போவாங்க. வெளில போகணும் என்ன டக்குன்னு ஒரு படத்துல வேரியேஷனே இல்லாம 50 படம் நடிச்சா எப்படி பேசுவீங்க? அதுல இன்னைக்கு ஒரு படத்தை பத்தி நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஈஸியா பேச முடியும். அவரோட படத்தை பத்தி அவ்வளோ பண்ணியிருக்காரு. 50 மணி நேரம் பத்தாது அவரை பத்தி பேசுறதுக்கு. அதான் உண்மை. ஸோ அதுதான் சூப்பர் ஸ்டார். ஸோ தலைவருக்காக இதை பண்றதுல 50 மணி நேரம் தானே பண்றோம்னு வேணா நாங்கள் வருத்தப்படுவோமே தவிர மிகப்பெரிய பெருமைப்படுறோம். அவரை பத்தி இவ்வளோ நேரம் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு தொடர்ந்து 50 மணி நேரம் பேச கேட்க. Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep's Superstar to Salute. World record tribute by RJ Vignesh. Title sponsor Sunfeast Super Egg and Milk Biscuits. Super combo, super tasty. Presented by Super Saravana Stores. Super store of shopping world. Milky Mist. Milky Mist premium dairy products. மற்றும் Saram Group of Institutions. Powered by Skin Envy. Skincare Clinic. Experience world-class treatments at affordable price. Vijaya Optical House. For the love of luxury. மற்றும் SVS. டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். Electronics partner Chroma. Atara Enterprise. பிரியாணி partner Topi Papa Biryani. Beverage partner Coca-Cola. Venue partner Alpha Sky One. ரங்கா படத்துல வந்து ரங்கா படத்தில் என்ன பண்ணியிருப்பார், அவரோட பேரை சொல்லணும், இன்ட்ரோ கொடுக்கணும். அவர் எப்படி கொடுப்பாருன்னா, இந்த படத்தோட கதை இன்ட்ரெஸ்டிங்கான சொல்கிறேன். அந்த சார் ரங்கா படத்தில் ரஜினி சார் வந்து ஒரு ஓப்பனிங்கில் வந்து ரொம்ப நல்லவர், காந்தி பக் படிக்கிறவர், ஒரு ரொம்பவும் உண்மையை பேசுகிற ஒரு நல்லவர். அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து ஃபுல்லாக கெட்டவன், திருடுறது, போக்கித்தனம். ஓப்பனிங் சீன் இவங்க 2 பேரும் இன்ட்ரோ ஆகும்போது இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. இங்கே பாருப்பா, நல்லது பண்ணு நல்லது நடக்கும்னு சொல்லி ரஜினி பேசுவார். இல்ல இப்படியே நல்லது பண்ணா இப்படியே இருக்க வேண்டியதா, இப்படியே இருக்க வேண்டியது அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படி சொல்லுவார். இப்போ 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு படுப்பாங்க. சரி, அப்போ ரஜினி மைண்ட் ஓடிட்டே இருக்கும். அவன் சொல்றதா கரெக்ட், நம்ம சின்ன வயசுல நல்லது பண்ணியிருக்கோம், எதுவுமே நம்ம நடக்கல, நம்ம வந்து திருட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மைண்ட்ல யோசிச்சுருப்பாங்க. இவர் என்ன சொல்லுவார், ஓகே நம்ம இவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கோம், இவ்வளோ பண்ணி ஒவ்வொரு நாளையும் போலீஸோட பயத்திலே இருக்கும். சரி, இவன் சொல்றதா கரெக்ட், சரி நம்ம நல்லவனா மாறிடும் சொல்லிட்டு இப்படி ஓப்பன் ஆகும். நல்லவன் கெட்டவனாமாவான், கெட்டவன் நல்லவனா மாறுவான். இப்படி ஓப்பன் பண்றது தான் ரங்கா படத்தில். அந்த படத்தில் அவசரடி அதுக்கப்புறம் ஒரு கெட்டவனா மாறப்ப அவருக்கு ஒரு பேர் வச்சுப்பார், அவசரடி ரங்கான்ட்டு. ஸோ யார் அவன் அடிச்சதுன்னு கேட்டப்ப அதை கெட்ட வருவான். வந்தும்போது அவர் நெத்தியில் என்ன பண்ணுவார், அவர் கையில் ஸ்டிக்கர் இருக்கும், அவர் அடிச்சு வைப்பார். அடிச்சுட்டு அவசரடி ரங்கா அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் அவன் யார் ஆப்போசிட் கேரக்டர் பேசுவான், அவசரடி ரங்கா, ஃபோன் நம்பர் 442344 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து பயங்கரமாக இருக்கும். எப்படி அதில் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதேமாதிரி அதில் ஒரு காஸ்டியூம் எவ்வளோ ரொம்ப கான்சியஸாக இருப்பாருன்னா, அந்த படத்தில் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஒரு சைடில் கேப் விட்டுருப்பார் ரங்கால. அதோட வாக்கே வித்தியாசமாக இருக்கும். ரஜினியோட வாக்குனா பவராக நடந்து போகிறதுன்ட்டு, ரஜினி சார் வந்து அவ்வளோ வாக்கில் ஒரு 10 விதமான வாக் ஸ்டைல் பண்ணியிருப்பார். அதை பண்ணி காட்டேன். ஸ்டார்டிங்லலாம் வந்து பில்லா அந்த ஆடுபுலி ஆட்டத்தெல்லாம் அவரோட வாக்கு எப்படி பில்லா ஆடுபுலி ஆட்டத்தில். சார் கேமரா கவர் ஆகுதா சார்? தம்பி இந்த ஏரியாக்குள்ளே நட தம்பி. ஓகே, இவ்வளோ ஸ்பீடாகவும் நடக்காத தம்பி, கொஞ்சம் நாங்கள் பார்த்துக்கிறோம். இவ்வளோ ஸ்பீடாக பண்ணுவார். இதே ரங்கால ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக அவரோட வாக் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றுவார். இது எந்த படத்தில்? ரங்கா படத்தில். ரங்கா படத்தில் கொஞ்சம் கிரேசியாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த கேப்லாம் போட்டுட்டு. சூப்பர் தம்பி. இது ரங்கா படத்துல பண்ணுவார். இதுவே வந்து அலெக்ஸ் பாண்டியன்ல ஒரு வாக் பண்ணியிருப்பாரு. அலெக்ஸ் பாண்டியன்ல பயங்கரமா இருக்கும். ஷிலா அப்படின்ட்டு அதுதான் வந்து ஒரு என்ட்ரி. அதுவும் அந்த ரவுண்டு கண்ணாடி இப்பயும் கபாலில போட்டிருப்பாரு. பயங்கரமா இருக்கும். அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த சின்ன வந்து அவர் பார்த்தியா அந்த இடத்துல பயங்கரமா பபிள் கம் வச்சிருப்பா தெரியல. இந்த இடம் மட்டும் இப்படி இருக்கும் அவருக்கு. அதுல வந்து அந்த ஷீலான்னு சொல்லும்போது பயங்கரமா இருக்கும். அது ஒரு பயங்கரமான ஒரு வாக்கு இருக்கு. ரஜினி ஸ்டைல். அது இப்போ சந்திரமுகியா மாறின கங்காவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ
கொஞ்ச நேரம் அதெல்லாம் நம்ம பொறுத்துக்குவோம் ப்ளீஸ். இது அலெக்ஸ் பண்ணின் படத்துல அதுவே வந்து அலெக்ஸ் பண்ணில பண்ண ஸ்டைலையே எந்திரன்ல ரீக்ரியேட் பண்ணியிருப்பார். எந்திரன்ல என்ன கேட்டிருப்பாரு, சங்கர் சார் நீங்கள் நிறைய வாக் பண்ணிட்டீங்க, இது ஒரு வில்லனிக்கான மூவ்மெண்ட், எனக்கு வந்து நார்மல் வாக் இருக்கு வேணாம், ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு. ஓகே, அந்த கண்ணாடி பார்க்குற சீன் அப்படின்னு சிரிக்கிறது, அதில் வந்து உள்ள என்ட்ரி அந்த கண்ணாடி வர பாரு, Black Sheep அப்படின்னு வரும், அது பயங்கரமாக இருக்கும். அந்த அந்த இது அதே மாதிரி அதே படத்தில் ஐஸ்வர்யா கிட்ட ஒரு மூமெண்ட் இருக்கும். அவங்கள அந்த இந்த பாட்டு உன் பேரை சொன்னது பெருமை சொன்ன அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது அவர் கீழே முட்டி போட்டுட்டு முத்தம் கொடுப்பாரு. அது முத்தம் கொடுக்கும்போது அவங்க போயிடுவாங்க. அப்போ ஒரு பண்ணுவார், இப்படி ஒன்று பண்ணியிருப்பாரு. அதுவே வந்து சிவாஜி படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, மொட்டை பாஸ் ஆகிருக்கும். மொட்டை பாஸ் ஆகிட்ட பிறகு அதுலேயும் அதே மாதிரி சார் ரெகுலர் வாக் வேணாம் எனக்கு, அதில் ஒன்று வேற ஒரு வாக். இதெல்லாம் உன்னோட கற்பனையா இல்லை உண்மையிலே சங்கர் சார் கேட்டு? உண்மையாவே. ஓகே 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 ஓகே. இல்லை கலக்க போகுது யாரில் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன கற்பனை, சங்கர் சார் இந்த மாதிரி கேட்டார், நீங்கள் வித்தியாசமாக நடத்துவாங்க அப்படின்னு நினச்சிட்டு. ஓகே. சிவாஜி படத்துலேயும் ஒன்று பண்ணியிருப்பாரு. எப்படின்னா அந்த ஹெலிகாப்டர்லேருந்து வெளில வரும்போது அந்த பீஜி போட்டு வந்திருக்கும். அந்த பீஜத்தில் லாங் போட்டுருப்பாரு. ஒரு ஸ்லோ மோஷனில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பேக்கெட்டில் விட்டுட்டு வருது, ஒவ்வொன்றுத்துலையும் ஒவ்வொன்று பண்ணியிருப்பாரு. லிங்கா படத்தில் லல்லா அந்த பாடாக இருப்பேன், நண்பா நண்பா நண்பான்னு அந்த 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 கோட்டை என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணால் பேக் சைடு இப்படி ஓன் பண்ணி தான் அந்த பாட்டு என்ட்ரி ஆவார். ஸோ இவ்வளோ வேலை பார்த்துருப்பாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ராப்பர்ட்டின்னு நான் வரும்போது அவர் நெட்ரிகன் நெட்ரிகனில் விட்டுட்டேன். நெட்ரிகன்ல 2 கேரக்டர் இருக்கும். நெட்ரிகன்ல குறிப்பா அப்பா கேரக்டர். நெட்ரிகன்ல 2 அப்பா கேரக்டர் பையன் கேரக்டர் பண்ணுவாங்க. டைரக்டர் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, நெட்ரிகன் அப்பா பையன் கேரக்டர் என்ன நினைச்சிருப்பாங்க நம்மனா இப்போ சொல்லியிருப்பாங்க போல இருக்குன்னு. இல்லைன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா சொன்னா முன்னாடி டைரக்டர் சொன்னாரு அப்படின்னு. ஓகே சொல்லியிருப்பாங்க அப்பா பையன் கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளாம் நினைப்போம் அப்பா பையன் கேரக்டர் உடனே நம்ம நினைப்போம் அப்பானா அப்படின்னு ஸ்லோ மோஷனில் இருக்கும், பையனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுதான் பாடி லாங்குவேஜ், நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக மைண்ட் இருக்கும். ஆனால் அந்த படத்தில் ஆப்போசிட்டாக பண்ணியிருப்பார். எப்படின்னா பையன் கேரக்டர் ஸ்லோவாக இருக்கும், அப்பா சொல்லுங்கப்பா, சரிங்கப்பா அப்படின்னு. ஆனால் வந்து அப்பா கேரக்டர் சந்தோஷ் எங்கே இருக்க அதில் பிடிக்க அப்படின்னு. அதே மாதிரி அதில் வந்து ஒரு பயங்கரமான வாக்கு இருக்கும். உள்ள என்ட்ரி ஆகும்போது சந்தோஷ் எங்கப்பா எனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காதன்ட்டு. இது பார் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நீ பிஸ்னஸை பார்த்துக்கோ, ஓகே என்னப்பா நீ அப்படின்ட்டு இவ்வளோ பாசம் இருக்கும். அதே மாதிரி அந்த படத்தில் வந்து ஒரு இன்டர்வியூ சீனில் அந்த ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயின் வரும்போது அவங்க வந்து மேலே கை வச்சுருக்காரு சார். அந்த கேரக்டர் என்னன்னா, மைக் பிடிச்சிக்கவா? இல்லை கேட்குறேன். ஓகே. அந்த கேரக்டர் என்னன்னா, அவங்க மேலே வந்து அந்த ஃப்ளர்ட் பண்ணுறதுக்காக மேலே கை வைப்பார். அவர் டக்குன்னு அந்த அவங்க கண்டத்தில் அடிச்சிருவாங்க. அரைஞ்சிட்டு உடனே வெளில போவாங்க. வெளில போகணுன்னு என்னது டக்குன்னு you're appointed அப்படின்னு வருவார். மேனேஜர் டக்குன்னு மேனேஜர் உள்ள வாங்க அப்படின்ட்டு அங்கே ஒரு சேர் இருக்கும். அவர் இவ்வளோ இந்த விஷயத்த நின்றுட்டே போயிருந்துருக்கலாம். ஆனால் அங்கே போயிட்டு அந்த சேரில் போயிட்டு எங்கே இருக்குது தெரியலையே, ஐயோ நிறைய இருக்குது, இங்கே ஒரு சேர் இருக்கும், இப்படி நின்று இப்படி காலை வச்சுட்டு எஸ் இப்படி ஆடிட்டு இருப்பார். ஆடிட்டு மேனேஜர் இவங்க ஒரு லிஸ்ட் வச்சேன், இவங்க என்ன அடிச்சிட்டாங்க என்ன இந்த விஷயத்தில் எப்படி நடந்துப்பாங்க கேட்டால் அடிச்சிட்டாங்க, அதனால இவங்களை செலக்ட் பண்ணுறேன், இவங்க அப்பாயிண்ட் பண்ணுறேன், உடனே பண்ணுவாங்க அப்படின்னு போயிட்டு 2 பேரும் வெளில போயிடுவாங்க. அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வழியை ரியாக்ட் பண்ணுவார். ஒரு பாட்டு ஒன்று வரும், அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு லைன் வரும். ஒரு ரொமான்டிக் சீனாக எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம், கட்டி பிடிப்போம், அது பண்ணுவோம். ஆனால் அவர் பண்ண மாட்டார். எப்படின்னா கவுண்டமணி சார் வந்து அந்த ஒரு பொண்ணை கூட்டு வருவார். உள்ள என்ட்ரியில் கூட்டு வந்தோடனே இங்கே நிற்பார், அவுட் வேகமாக போயிட்டு அந்த பொண்ணு பிடிச்சி அப்படி இழுத்து இப்படி கட்டி பிடிச்சிட்டு இது மெத்த, இது ரூமு, இது விளக்கு, இது தலகாணி, இது பெட்டு, நீ பொண்ணு நான் பையன். இது அது எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியும்? இவ்வளோ அது குதிக்கிற போதும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா
இது வந்து ஒரு ஓல்டு கேரக்டர் 45 மேலே இருக்க கேரக்டர். இதை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பண்ணிட்டு இருப்பாரு. இதுவே நிறைய இருக்கு. எஸ். ஸோ சூப்பர்ல, நல்லா ஒரு தடவை கைதட்டிடலாம் V-Star வினோத்துக்கு. இதை ஏன் நான் அவனே பெர்ஃபார்ம் பண்ண சொன்னேன்னா, உண்மையிலே அவன் சந்திரமுகியாக மாறி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு படத்தையும் பார்த்துட்டு எங்கள்கிட்ட வந்து இந்த ஸ்டைலை சொல்கிறப்ப எனக்கு இதை எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு பிரச்சனை. அவன் சொல்கிறதெல்லாம் நம்மளால் சொல்லி புரிய வைக்கவே முடியாது. இது மெத்து அப்படி நமக்கு வரவும் வராது அது. ஸோ அதனால சரி நீயே பண்ணிடுறா தம்பி அப்படின்னு தான் அங்கேயே அப்படி தான் பேசணும். உனக்கு எப்போ டைம் இருக்கோ வந்து அதை பண்ணி காட்டிடுறா அந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு. என்னன்னா இது எல்லாத்தையும் கவனிச்சு நம்ம இன்னும் முழுசாலாம் கவனிக்கல. நம்ம ஒரு 10 படத்துக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இதில் இல்லையா? ஸோ 171 படத்தையும் நம்ம கவனிச்சோம்னா என்னென்னமோ இருக்க போகுது அதுக்குள்ள. ஸோ அந்த பேனாலாம் சொன்னாங்களே அந்த படம். ஐயோ அந்த படம் பேர் டக்குன்னு இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. இளமை ஊஞ்சல் ஆடுதல் ஆக்சுவலாக சொல்லிட்டார் நேற்றுக்கு யாரோ ஒருத்தர் கெஸ்டாக வந்தவங்க சொல்லிட்டாங்க. ஒரு சைன் பண்ணணும் அப்படி பிளேட் சங்கர் அண்ணன் தான் சொன்னார். அதாவது சைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சீன். ஒன்றும் இல்லை சார், இவங்க வராங்க ஃபைல் காட்டுறாங்க, நீங்கள் சைன் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இந்த சீனை நம்ம கிட்ட வந்து சொன்னால் சைன் பண்ணுறோம் அவ்வளோதான் நம்ம நினைப்போம். அதுக்கு நம்ம வேறு எதுவும் தயாராக மாட்டோம். ஆனால் சூப்பர் ஸ்டார் அதுக்கு ஒரு பேனா வாங்கிட்டு வந்தாராம். வாங்கிட்டு வந்தால் அந்த பேனா இவ்வளோ லென்த்தில் இருக்குது. எந்த பேனாவாக இருந்தாலும் இங்கே பிடிச்சி எழுதுனா தான் எழுதும். ஆனால் தலைவர் அந்த பேனாவை அப்படி ஓப்பன் பண்ணி இங்கேருந்து அப்படி ஒரு கையெழுத்து போடுவார் அந்த ஃபைலில், அந்த நுனியில் போடுவார். இதுக்கான பேனாவை அவர் வாங்கிட்டு வந்த பேனால அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு டைரக்டரை கன்வின்ஸ் பண்ணி, டைரக்டர் ஸ்ரீதர் சாரை கன்வின்ஸ் பண்ணி இதுதான் என் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும்னு அவர் வந்து ஒரு அரை மனசா சரி ஓகே இது எப்படி லாஜிக்கலாக எப்படி எதுக்கு இவ்வளோ பெரிய பேனா வச்சுருக்கான் அவன் ஏன் இங்கேருந்து இப்படி எழுதுறான் இப்படிலாம் கேட்டிருக்காரு ஸ்ரீதர் சார். இல்லை நீங்கள் பாருங்க அப்படின்னு. இது மாதிரி அந்த படத்தில் நிறைய மூமெண்ட் சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார். இது ஒர்க் ஆகும்னு அவரோட கன்விக்ஷன் அது. அதை வந்து 100% அவருடைய நம்பிக்கையை இன்னொருத்தர் கடத்துறது இருக்குல்ல, அங்கே தான் உண்மையிலே யாருனாலும் ஜெயிக்க முடியும் ஒரு கிரியேட்டர். அதை முதல்ல அவர் கடத்தி அதில் அவர் அரை மனசாக இருந்தால் கூட தேட்டருக்கு வந்து பார்த்தப்ப 100 இல்லை 200% இவர் சொன்னதை அவர் நம்பினார். ஏன்னா அவர் சொன்ன எல்லா இடத்துலையும் கைத்தட்டல் விழுந்துச்சு, அவர் சொன்ன எல்லா இடத்துலையும் கத்துனாங்க, விசில் அடித்தாங்க அப்படிங்கிற அந்த பேனாவுக்கு அங்கே ஒரு கைத்தட்டல். ஸோ அந்த பேனாவுக்கு அவர் போட்ட எஃபர்ட்டுக்கு அந்த கைத்தட்டு. இதுதான் பிளேட் சங்கர் சொன்னார். இந்த சீனை யார்கிட்ட போய் சொன்னாலும் கையெழுத்து போடலாம், அதில் எப்படி போடலான்னு வேணால் யோசிப்பாங்க. ஆனால் இதுக்கு ஒரு பேனா வாங்கணும், அந்த பேனா இங்கேருந்து கையெழுத்து போடணும்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஒருவேளை இது அவர் எங்கேயோ அந்த பேனாவை பார்த்து வச்சுட்டு இதுக்கு ஒரு சீனுக்காக வெயிட் பண்ணியிருப்பார் மேபி இல்லையா? ஸோ அதுதான் தலைவர் எந்நேரமும் ஆயத்தமாக இருக்குது, எல்லாத்துக்கும் கண்ணையும் காதையும் திறந்து வச்சிருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் நல்ல லிசனராக இருக்குது. இந்த இன்டேக் எடுக்க தான் அட்டகாசமான அவுட்புட் வரும். அதுதான் ஒருத்தரை லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் கொண்டு போவோம். அதுதான் இன்னைக்கு அவரை இங்கே வச்சிருக்கு. 50 வருஷம் அவரோட பயணத்தை நம்மளை பேச வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நுவான்சஸ் இல்லைன்னா என்ன பேசுவீங்க? ஒரு படத்தில் வேரியேஷனே இல்லாமல் 50 படம் நடித்தா எப்படி பேசுவீங்க? அதில் இன்னைக்கு ஒரு படத்தை பற்றி நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஈஸியாக பேச முடியும். அவரோட படத்தை பற்றி அவ்வளோ பண்ணியிருக்காரு. 50 மணி நேரம் பத்தாது அவரை பற்றி பேசுறதுக்கு, அதான் உண்மை. ஸோ அதுதான் சூப்பர் ஸ்டார். ஸோ தலைவருக்காக இதை பண்ணுறதுல 50 மணி நேரம் தானே பண்ணுறோன்னு வேணால் நாங்கள் வருத்தப்படுவோமே தவிர மிகப்பெரிய பெருமைப்படுறோம். அவரை பற்றி இவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, தொடர்ந்து 50 மணி நேரம் பேச கேட்க, மாற்றி ஒவ்வொருத்தராக பேசுகிறத கேட்குறது. நேற்றுக்கு நைட்லாம் லிட்ரலி ஒரு 2 மணிலேருந்து 5 மணி வரலையும் அத்தனை கூஸ்பம் மூமெண்ட். பேசின எல்லாருமே அவ்வளோ எமோஷ்னலாக அவரோட இருக்க அந்த கனெக்ட் அவங்க சொல்கிறது, அவரை ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக பார்க்குறதுன்னு வேறு லெவல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் போயிட்டுருக்கு. இதுவரையிலையும் ஸோ ஃபார் ஸோ குட். இந்த டைம் அதாவது கிட்டத்தட்ட நம்ம வந்து 28 மணி நேரத்தை நெருங்க போகிறோன்னு ஒரு 6 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ 28 மணி நேரத்தை நெருங்குறப்ப இந்த எனர்ஜி இருக்குன்னா அதுக்கு உண்மையிலே காரணம் சூப்பர் ஸ்டார் தலைவர் தான். ஒரே ட்ரிவியாவை 4 தடவை கேட்டாலும் சொன்னாலும் கூட அந்த கதையை 4 பேர் சொல்கிறப்ப நல்லா தான் இருக்குது. 4 தடவை அது கேட்கணும்னு எதுவுமே வந்து போர் அடிக்க மாட்டேங்குதுண்ணே. ஒரு விஷயத்தை திரும்பி ரிட்டன் அவர் தான் பண்ணுறாரு. அவர் வந்து நான் நிறையா படம் பார்த்தேன். படம் பார்க்கும்போது நம்மளுக்கு சலிப்பு தன்மை வந்துடும்ல, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரே ஹீரோ படத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே பார்க்கும்போது ஒரு சலிப்பு தன்மை எப்படியா இருந்தாலும் ஆரம்பம். ஆனால் எனக்கு ஒரு இடத்துல கூட அப்படி தோணவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் சிகரெட் தான், ஆனால் அந்த சிகரெட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இப்படி ஒரு தடவை யூஸ் பண்ணுறாரு, ஒரு தடவை வாயிலேருந்து வெளில எடுக்கிறாரு, இன்னொரு தடவை எங்கேருந்து எடுக்கிறாரு. அதே மாதிரி அந்த தீப்பொட்டி சொன்னேன்ல, எல்லாமே ஆப்போசிட் பண்ணாரு. அந்த தீக்குச்சி எங்கேருந்து இதெல்லாம் எடுத்துருக்காருன்னா திடீர்னு சோஃபாவில் இருக்கும், இங்கேருந்து எடுத்து இப்படி ஒரு படத்தில் படுத்திருப்பார். இன்னொரு படத்தில் ஷர்ட் போட்டிருப்பார், இப்படி ஓப்பன் பண்ணி இங்கேருந்து எடுப்பார். சரி இதை தான் வந்து பக்கத்தில் இருக்க பார்த்தா பக்கத்தில் இருக்க மனுஷன் எப்படி இருப்பார். ஒரு படத்தில் வந்து மணிவன் சார் இருப்பார், மணிவன் சார் முதுகுலேருந்து கிழிச்சு இப்படி இருப்பார். இவ்வளோ ஏன்னா ஒரே ஒரு தீக்குச்சி தான், அதாவது சொல்லல இது ஒரு பஞ்சு இருக்கும், ஒரு தீக்குச்சி போதும் காட்டையே கொளுத்துன்ற பேர், அதை ஒரு தீக்குச்சி வச்சு அவர் இந்த நாட்டையே கொளுத்திட்டு இருக்காரு. அவ்வளோ அந்த ஒரு தீக்குச்சியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்னொரு சொல்கிறேன்,
ரஜினியோட பிராண்டே என்ன நினச்சிட்டு இருப்போம்னா ஒரு சீக்ரெட் ஸ்டைல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாபா படத்துக்கு அப்புறம் ரஜினி வந்து சிகரெட் பிடிக்க மாட்டாருன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. எல்லாருமே ஷாக் ஆகிறோம். ஐயோ தலைவர் அடுத்த படத்தில் என்ன பண்ண போறாரு, என்ன ஸ்டைல் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு பிரமிச்சு நிற்கிறோம். அப்போ அதுக்கப்புறம் பாபா படத்துக்கு அப்புறம் சந்திரமுகி வருது. சந்திரமுகி வரும்போது என்னடா பண்ணுவார் தலைவர்னு பார்த்தா பபுல்கம் விட்டு பறக்க விட்டு வேலை அப்படின்னு பண்ணுவாரு. ஆஹா தலைவா என்ன தலைவா இப்படி பண்ற, சரவணனுக்கு பயமே அப்படின்னு ஒன்று பண்ணுவார். அவ்வளோதான். சிவாஜியில் படத்தில் லெஃப்டில் பபுள் கம் எடுத்து ரைட்டில் அடித்து வாயில் தூக்கி போடுவார். ஒரே ஒரு பபுள் கேம், அதான் சொல்லல, அவர்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சா அதை 10 வச்சுக்கும். அதே பபுள் கேமை நெத்தில் அடித்து தூக்கி வாயில் போடுவார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலால் பார்த்தீங்கன்னா இது ஸ்டைலில் பெருசாக இருந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஒன்று அடி வாங்க தான் சொன்னேன், அடி கொடுக்க சொன்னேன், இப்படி எடுப்பார். சரக்குன்னு சித்தி அந்த இதை வச்சுட்டு இப்படி எடுத்தார். அது அவர் மட்டும்தான் பண்ண நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டிக்கை இப்படி நின்று ஒருத்தர் தடுத்து நிற்கிறான்னா அவர் பண்ணால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். மற்றபடி யார் பண்ணாலும் நல்லா இருக்காது. கபாலி படத்தில் என்ன பண்ண போகிறோம் யோசிச்சுட்டு என்ன ஸ்டைல் பண்ண எங்களுக்கு கொடுக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, கபாலி படத்தில் வந்து கபாலிடா அப்படின்னு அந்த டைலாக் பேசுவார். அது பேசி முடிச்சுட்டு அவர் நடந்து வரும்போது ஒரு கூண்டுலேருந்து அந்த பறவை பஞ்சவர்ண பறவை, அப்போ அந்த கோட்டை இப்படி பண்ணிட்டு அப்படின்னு ஒரு இந்த விரல் எல்லாருக்கும் இப்படி தான் போவோம். ஆனால் அவர் இந்த ஷேப்பில் வச்சுருப்பார். இந்த ஷேப்பில் வச்சுருக்கிறது அவருக்கு மட்டும்தான் வரும். எப்பவுமே வந்து இப்படி இருக்கும். கண்ணான ஒரு தடவை சொல்கிறத கேட்டுக்கோ, இப்படி இருக்கும். அதே மாதிரி தான் பண்ணுவார். அதேமாதிரி ஒரு சிவாஜி படத்தில் எல்லாருமே வந்து காயினை சுண்டுறதா இருந்தால் நம்ம காலங்காலமாக வந்து கிரிக்கெட்டில் என்ன பண்ணுவோம், எல்லாருமே இப்படி தான் இந்த விரல் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த விரலை யூஸ் பண்ணாக்க இது பண்ணுவோம். ஆனால் அவர் சிவாஜி படத்தில் நான் போகிற பாதை சிங்கப்பாதையா பூ பாதையா ஆண்டவனே நிரூபிக்கின்றப்ப இந்த மிடில் ஃபிங்கரில் காயினை வச்சு இப்படி சுற்றி விடுவார். சுற்றி விட்டு இப்படி பிடிப்பார். இதெல்லாம் வந்து அவருக்கே உள்ள விஷயம். இப்போ வரைக்கும் வேட்டையன் இல்லை, குறி வச்சா யார விழுந்தே ஆகணும். இது எப்படி யோசிச்சிருப்பாரு. கண்ணாடியில் அவர் நிறைய ஸ்டைல் பண்ணிட்டார். கண்ணாடியில் இப்படி சுற்றி போட்டு பண்ணியாச்சு. சிவாஜியில் பின்னாடியில் எடுப்பார் அப்படின்ட்டு. ஸோ இந்த கண்ணாடியை வச்சு அவ்வளோ வேலை பார்த்துருக்காரு. இந்த இப்போ 2000க்கு அப்புறத்துக்கு மேலேயும் அந்த கண்ணாடியில் ஒரு ஸ்டைல் பண்ணணும், அது புதுசாக பண்ணணும் யோசிக்கிறதுலாம் பெரிய வேறு மாதிரி விஷயம். அதுக்கு சிஜியோ கிராஃபிக்ஸோ அதை நான் பண்ணிக்கிறேன், அது என் ஸ்டைல் அப்படின்னு. அதான் இப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அது பண்ணால் நடக்கும். ஏன்னா இன்னொரு லாஜிக்கே தலைவருக்கு இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இவர் பண்ணால் இதெல்லாம் ஏற்றுப்போம், இவர் பண்ணால் மட்டும்தான் ஏற்றுப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. பாண்டியன் படத்தில் வந்து ஒரு ஜோக் சீன் இருக்கும். கேஸ் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆம்லேட் போடுவது எப்படின்னு சொல்லிட்டு ரேடியோவில் ஓடிட்டு இருக்கும். ரேடியோவில் ஓடிட்டு இருக்கும் போது திடீர்னு முதலில் ஸ்டவ்வை ஆன் செய்யவும் அப்படின்னாங்க. பற்றி விட இல்லையா அப்படின்னு அடுப்பு பற்றிக்கும். இதில் இப்படி ஒரு சீன் பண்ணுறேன் இப்படி சொல்லி டேரக்டர் சொன்னால் ஏற்றுப்பாங்களா? யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் பண்ணுறேன்னு சொன்னால் அவர் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி வந்து சிவாஜி படத்தில் கடைசியில் எம்ஜிஆர் நந்தா சிவாஜி நந்தா அவர் சிரிச்சுட்டு இது எல்லாத்தையும் ஃபோனில் இருக்குது, இப்போ எல்லாமே எல்லா இடத்துக்கும் போகுது. அவர் வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். நீ பண்ண ஊழல் எல்லாத்தையும் இந்த ஃபோனில் இருக்குது, நான் எல்லாரையும் அனுப்ப போகிறேன்னு. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் எடுத்து இப்படி அடித்து இது பண்ணுவாங்க. ஆனால் அவர் எல்லாருக்கும் போயிடுச்சு. இது வந்து எப்படி சார் ஒத்துக்க மாட்டாங்க சார். நான் பண்ண ஒத்துக்க பார்ப்போம். அதான் சொல்றேன், இவர் பண்ணா மட்டும் தான் அது நடக்கும், வேற பண்ணாலும் நடக்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பால்காரன் ஷூ போட்டு யாராச்சும் பார்த்துருக்குமா? பால்காரன் ஷூ போட்டு பார்த்ததே இல்லை. ஆனால் தலைவரோட அண்ணாமலை படத்தில் ஓப்பனிங் சேட்டை அவர் ஷூல இருந்து ஆரம்பிக்கும். ஷூ அதே மாதிரி கூலி மூட்டை தூக்குறோம் யாராச்சும் நம்ம வந்து டபுள் ஷேட் போட்டு இப்படி வின் பண்ணி பார்த்துருக்குமா? ஆனால் அவர் கூலிக்காரன் படத்தில் ஷூ போட்டு இது பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஆட்டோக்காரன் படத்தில் உள்ள ஒயிட் ஷர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிட்டு இப்படி ஒரு ஸ்டைலாக ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டார். அதே மாதிரி எல்லா படத்துலையுமே லாஜிக்கை உடச்சிருப்பார். நான் பண்ணால் அதை ஏற்றுப்பாங்க, நான் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குன்னா அவர் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் லாஜிக்கெலாம் உடச்சி அவர் தான் பண்ணியிருப்பார். செம 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 செம